வழக்கு விஷயம் ஆக்சுவலா அவங்க விசாரிச்சிருக்க முடியாது. இது முழுக்க முழுக்க சிட்டி சிவில் கோர்ட். ஏன்னா இந்த தீர்ப்புலையுமே அதை வந்து நீதியரசர் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த வழக்கை சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு நீங்க போய் நீங்க தாராளமா போகலாம்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதோட ரிஜெக்ட் பண்ணல. இன்னொரு ஆப்ஷன் வேற கொடுத்திருக்காரு இதுல. ஒண்ணு. 2வது ஆட்டோமேட்டிக்கா இந்த சமரசம்ங்கிறது ஒரு சாத்தியம் தேவையில்லாத ஒரு விஷயம். இது பொதுமக்களோ பொது நலன் விஷயமா கிடையாது. அப்படி அவர் போயிருக்க கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. 3வது நேரடியா 2 பேரும் பேசலங்கிறப்பயே அதுல ஒரு தீர்வு இல்ல. புரியுதுங்களா? இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி கூட தீர்ப்பு வந்திருக்கலாம். இது என்ன ஆயிடுச்சு? அன்புமணி பிளஸ்ஸுக்கு ஆன மாதிரியும் ராமதாஸுக்கு மைனஸ் ஆன மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிருச்சு. அவர் எதை வந்து அவர் சமாதானப்படுத்தணும்னு நினைச்சாரோ அது என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு கட்சியோடைய நலனுக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன நீதியரசர் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல இல்ல இது ரைட்டுங்க, இது ஒத்து வரல, இதை நான் பெருசா விசாரிக்க முடியாது, நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை குறைஞ்சிருக்கும். யார்கிட்ட ஆதாரம் இருக்கு, உண்மையிலேயே நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதுவும் தடைபட்டு போயிடுச்சு. இந்த விஷயத்துல ராமதாஸ் தரப்பு ரொம்ப ரொம்ப வருத்தமாவும் இருக்காங்க. கண்டிப்பா கோர்ட்டுக்கு போறாங்க. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை.